தமிழகத்தோட 17வது சட்டப்பேரவையோட 2வது நாள் இன்னைக்கு கூட்டம் அமைச்சிருக்காங்க. அப்படி கூட்டின சட்டசபையில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவைத்தலைவர், அதாவது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களை துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்புறம் செங்கோட்டையன் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவைத்தலைவர் இருக்கையில் உட்கார வச்சு இந்த சட்டசபையை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இன்னொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே புது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களுக்கு வரவேற்பு உரையை வழங்கிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்களோட நடவடிக்கைகளை பற்றியும், குறிப்பாக நேற்று முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் ஆரம்பித்து பல தலைவர்களை போய் பார்த்தாங்க இல்லையா, அந்த ஒரு மாண்பு இங்கே சட்டசபையில் நீடிக்கணும். நாங்கள் எதிரி கட்சியாக இருக்க மாட்டோம், எதிர்கட்சியாக இருந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணுவோங்கிற மாதிரி பல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. பத்தாவதுக்கு இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் சட்டசபையில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு 120 பெரும்பான்மை ஏற்கனவே கிடச்சிருச்சு. அதனால தான் அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் கூப்பிட்டுருந்தாரு. இது பத்தாதுன்னு இப்போ தோல்விக்கு அப்புறமா அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கு. அதாவது எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டு ஒரு அணியும், இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க 3 பேருமே சேர்ந்து அதிமுகவை தனியாக பிரிச்சிருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே கூட சேர்ந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு காலையில் கொடுத்துற பிரஸ் மீட்டில் தெரிவிச்சிருக்காரு. பத்தாவதுக்கு நாங்கள் தாவேக கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம். அதிமுக எந்த விதமான கூட்டணியிலும் இல்லை. குறிப்பாக இது வரைக்கும் கடந்த தேர்தல் வரைக்கும் இருந்துட்டு இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்து அதிமுக வெளில வருது. நாங்கள் அதிமுகவை பிளவுபடுத்த விரும்பலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி இதுக்கான ஒரு முடிவு கட்டணும், அதிமுகவில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் முன்னெடுத்து வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தால ஏற்கனவே 120 பெரும்பான்மை தாவேகா கட்சி கிடைச்சி இப்போ அவங்க ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. பத்தாவதுக்கு கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு 30 எம்எல்ஏக்கள் அதிமுக தரப்புல இருந்து டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அசைக்க முடியாத ஒரு ஆளுங்கட்சியாக அவங்க உட்காருவாங்க. இது வரைக்கும் இடதுசாரிகளாக சப்போர்ட் கொடுத்துக்கக்கூடிய 2-3 கட்சிகள் அவங்க ஆதரவுல பின்வாங்கினாலும் அது விஜயோட ஆட்சி அமைக்கிறதுக்கான எந்த விதமான விளைவோடு ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம். இதனாலேயே நம்ம தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்ல இருக்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.